பேருந்தில் பணம் எடுத்து சென்றவரிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்த 3 காவலர்களை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். கடலூர் மதுவிலக்கு காவல் நிலைய தலைமை காவலர் ரவிக்குமார், செல்வராஜ் மற்றும் கடலூர் ஆயுதப்படை ஓட்டுநர் அந்தோணிசாமி ஆகிய 3 பேர் வெள்ளிக்கிழமை ஆல்பேட்டை சோதனை சாவடியில் இரவு பணியில் இருந்தனர். இந்த நிலையில் சென்னையில் வைர வியாபாரியிடம் பணியாற்றி வந்த நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ஜலால் குடும்பத்தினருக்கும் ரம்ஜான் நோன்பு செலவுக்காக 50 லட்சம் ரொக்க பணத்தை கொடுத்து அனுப்பியுள்ளார். இந்த பணத்துடன் சென்னையிலிருந்து ஜலால் நாகப்பட்டினத்திற்கு பேருந்தில் புறப்பட்டு வந்தார். பேருந்து கடலூர் ஆல்பேட்டை சோதனை சாவடிக்கு இரவு வந்தபோது அதனை மதுவிலக்கு போலீசார் தடுத்து நிறுத்தி உள்ளே யாராவது புதுச்சேரியிலிருந்து மதுபானங்கள் கடத்தி வந்திருக்கிறார்களா என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனையிட்டனர். அப்போது ஜலால் வைத்திருந்த பையை வாங்கி சோதனையிட்டனர். அதில் 50 லட்சம் ரூபாய் பணம் இருப்பதை கண்ட போலீசார் இது ஹவாலா பணமா என அவரிடம் கேட்டனர். பின்னர் ஜலாலை பேருந்தில் இருந்து கீழே இறக்கி போலீசார் அவரிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் பணத்தை காவலர்கள் கேட்டுள்ளனர். இதனை ஜலால் தர மறுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தீவிரவாதி என்று உன்னை கைது செய்து விடுவோம் என்று அவரை மிரட்டி பையிலிருந்து 20 லட்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு மீதி பணத்தை அவரிடம் கொடுத்துள்ளனர். அவரது செல்போனையும் போலீசார் பறித்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் ஜலால் தனது உரிமையாளருக்கு நடந்த சம்பவம் குறித்து தகவல் தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 3 காவலர்களை காவல் உயரதிகாரிகள் அழைத்து விசாரணை நடத்தியதில் மிரட்டி வாங்கிய 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளனர். பின்னர் கடலூர் புதுநகர காவல் நிலையத்திற்கு 3 காவலர்களை அழைத்துச் சென்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் அவர்களிடம் விசாரணை நடத்தினார். இதனிடையே போலீசார் மிரட்டி பணத்தை வாங்கியது வெளியில் கசிந்தால் காவலர்களுக்கு அவப்பெயர் ஏற்படும் என்பதால் கடலூர் ஆல்பேட்டை சோதனை சாவடிக்கு பின்னால் உள்ள முட்புதரில் 20 லட்சம் ரூபாய் பணம் கிடந்தது. அதனை போலீசார் கைப்பற்றி புதுநகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாக கூறி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் பணத்திற்கு யாரும் வந்து உரிமை கோராததால் இந்த பணம் வருமான வரித்துறையினருக்கு அனுப்பப்படும் என்று கடலூர் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் நரசிம்மன் தெரிவித்தார். இந்த நிலையில் வழிப்பறியில் ஈடுபட்ட 3 காவலர்களை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் உத்தரவிட்டுள்ளார்.